கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டையும் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு தலைப்பில். இந்த நாளில் நம்ம பார்க்குறதான தலைப்பு தெய்வீக வேகம். தெய்வீக வேகம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் நிறைய தடைகள் இருக்கலாம், இல்லை தாமதங்கள் இருக்கலாம், இல்லை முடிந்து போன நிலைமை, இனிமேல் எதுவுமே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளை நம்மளுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, எல்லா தடைகள் மீதும் எல்லா தாமதத்தின் மீதும் ஒரு தெய்வீக வேகத்தை இந்த நாளையில், வருகிறதான நாட்களில், வருகிறதான வருடங்களில் கட்டளையிட போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம்முடைய தேவன் தாமதிக்கிறதான தேவன் அல்ல, சரியான நேரத்தில் சீக்கிரமாய் செய்கிறதான தேவன். எந்த காரியத்தையும், எந்த விஷயத்தையும் அவர் தாமதம் பண்ணுகிற தேவன் அல்லவே அல்ல. சரியான நேரத்தில் துரிதமாக சீக்கிரமாய் செய்கிறதான தேவன். இது மனுஷன முயற்சினால் உண்டாகிறதான காரியம் அல்ல. ஒரு வேகம் அப்படின்றது மனுஷனுடைய சக்திக்கோ மனுஷனுடைய முயற்சியினால் நடக்கிறதான ஒரு வேகம் கிடையாது. இந்த வேகம் என்னன்னா, தெய்வீக வேகம் என்பது தேவனுடைய தலையீட்டால் நடக்கிறதான ஒரு வேகம். மனுஷனுடைய முயற்சி, அவங்களுடைய பலம், பொருளாதாரம், திறமை, அதனால் நடக்கிறதான வேகம் கிடையாது. தேவனுடைய தலையீட்டினால் உண்டாகிறதான ஒரு வேகம். சாத்தியமே இல்லாத காரியங்களை சாத்தியமாக முடிக்கிறதான வேகம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, எப்போ தேவனுடைய தலையீடு உண்டாகுதோ அப்போ தான் சாத்தியமே இல்லாத காரியத்தை, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், செத்துருச்சு அப்படின்றதான உயிரே இல்லாத ஒரு காரியத்தை அது சாத்தியப்படுத்தி அதை முடிக்கிறதான ஒரு காரியம் எப்போ நடக்கும்னா தேவனுடைய தலையீடு. தேவனுடைய தலையீடு இருக்கிறப்ப அது எப்படி நடக்கும் அப்படின்னா, அதிவேகமாக, அதி சீக்கிரமாக அந்த காரியம் நடக்கும். இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம பேசிக்கிட்டு வரோம். இந்த வேகம், இந்த தடைகள்லாம் மாறுறது அப்படின்றப்ப நான் கடந்த நாட்களில் ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது கடந்த நாட்கள்ன்ற மீன்ஸ் கடந்த அடுத்த வருடங்களை குறித்து இது பண்ணுறப்ப ஒரு காரியத்தை, ஒரு சில காரியங்கள்ட்ட சொன்னார். என்னென்னா, இத்தனை வருடங்களாக, இத்தனை நாட்களாக, இத்தனை வருஷமாக தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாமே நான் மாற்றுவேன். அது சபையாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் தடைப்பட்டு இருக்கிறதான காரியங்கள் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி. அடைக்கப்பட்டிருக்கிறதான கதவுகள் திறக்கப்படும், இல்லாத இடத்துல நான் ஊற்றுகளை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அது ஆசீர்வாதமாக இருக்கலாம், நன்மைகளாக இருக்கலாம், சபையினுடைய காரியங்களாக இருக்கலாம், இதை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நாளில் நான் இது அண்ணன் எனக்கு அனுப்பிச்சப்பையும் அதுதான் ஒரே இதாக ஒத்து போணுச்சு. தெய்வீக வேகம். தடைகள் மீது தேவன் ஒரு வேகத்தை கட்டளையிட போகிறாரு, தடைகள் எல்லாம் மாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த வருஷத்துக்கு உண்டான தீர்க்க தரிசனம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் பேசப்படுகிறதான காரியங்கள் தான். இது தனியாக புதுசாக நியூ இயர் அன்னைக்கு நைட்டில் நம்ம தீர்க்க தரிசனமாக சொல்லணும் அப்படின்றதில்ல. தேவன் சபைக்கும், சபை மக்களுக்கும், விசுவாசிகளுக்கும், குடும்பங்களுக்கும் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். அவர் என்ன செய்ய போகிறார், நாம் செய்ய வேண்டியதான காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நம்மளோட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அதுதான் அடுத்த வருடத்துக்கு உரியதான தீர்க்க தரிசனம். ஒவ்வொரு நாளும் பேசுகிறத அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன செய்யணும்னு தேவன் நம்மளுக்கு சொல்கிறாரு, அவர் என்ன செய்வன்றதை வெளிப்படுத்துகிறாரு. அப்படின்றத எழுதி வச்சோம் அப்படின்னா அடுத்த வருடத்துக்கு உண்டான காரியங்கள் எல்லாமே தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். இப்போ இந்த தடைகள் அப்படின்றது, தெய்வீக வேகம் அப்படின்றது ஒன்று தேவன் கொடுக்கறதான வேகம், நன்மைகளாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், எல்லாமே. இதை நம்ம ஒரு 2 காரியங்களாக நம்ம பார்க்கலாம். தடைகள் அப்படின்றது தேவன் அனுமதிக்கிறதான ஒரு காரியமும் இருக்குது. தடைகளை தேவனும் அனுமதிக்கிறார், அது ஒரு காரியம். ஆனால் அது தேவன் தடைகள் அனுமதிக்கிறார் அப்படின்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும், சரிங்களா? இல்லை, தேவன் வேகமாக செயல்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணம், அது ஒரு சில காரியங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயும் நம்ம இது பண்ணுவோம். ஒரு இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒரு
கீழ்ப்படியாமல் இருந்துச்சு. அவங்க எப்படி அந்த தேவன் வேகமாக துரிதமாக செயல்பட முடியாத அளவுக்கு அவங்க செயல்பட்டாங்க அப்படின்றத பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 17 to 22 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகமம் 13:22, 17 to 22 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 86வது பக்கம் இருக்கு. பார்வன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியாய் புறப்பட்டு போனார்கள். அதுக்கடுத்து 21 பாருங்கள், 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. யார் நடத்துகிறாரு? தேவன் தான் இவங்களை நடத்துகிறாரு. அது எப்படியா யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க சோர்ந்து போய் மறுபடியும் எதுக்குடா வம்பு, அதுக்கு நான் அங்கேயே வந்து சண்டை இல்லாமையாத நிம்மதியாக இருந்திருப்பேன், என் வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருப்பேனே தவிர இப்படி சண்டை போட்டு நான் மடிஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லி சோர்ந்து போய் மறுபடியும் எகிப்து தேசத்துக்கே ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து போகிறாரு. ஏன்னா அது தூரம் தான், தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போங்க, ஆனால் உங்களுக்கு நான் எப்படி இருப்பேன், மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். சரி, அதுக்கு இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமம் 14வது அதிகாரம். என்னாகமம் 14:27 பாருங்களேன். என்னாகமம் 14:27. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரே எது வரைக்கும் பொறுப்பேன், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 33, 34 பாருங்க. அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து திரும்பட்டும், உங்கள் பிள்ளைகளை 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்து மாறுதலை உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனால் அங்கே எகிப்து தேசத்தில் கூட்டிகிட்டு வந்து யார்? தேவன் தான். அதுவும் எப்படி, சண்டை வந்தால் கூட மறுபடியும் ஓடிடுவானுங்க அப்படின்னு சொல்லி சண்டையே இல்லாமல் அந்த செங்கடல் வழியாக கூப்பிட்டு போகிறாரு. அதுவும் எப்படி, மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவங்கள சூழ விட்டு விலகவே இல்லையா அவங்கள. அப்படி தான் என்ன பண்ணார், தேவன் கூட்டிகிட்டு போனார். கடந்த நாட்கள் பில்லி அண்ணா வந்து அவங்க மெசேஜ் எடுத்தாங்க. அப்போ நான் இதை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன எடுத்தாங்கன்னா, எல்லாமே இப்போ நான் என் தாயின் கருள் உருவாகிறதுக்கு என்னை குறித்து ஒரு டைரி வச்சுருப்பாங்க. அதில் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கட்டும், என்னையாக இருக்கட்டும், என் தலைமுறையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணியிருப்பார், தேவனை எழுதி வச்சிருப்பார். அதன்படி தான் அவர் நடத்துகிறாரு, என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. அப்போ இந்த ஜனங்களை எப்படி தேவன் ஃபஸ்ட்டு அழைச்சிருப்பார், எத்தனை நாளில் கொண்டு போகணும்னு சொல்லி தேவன் அழைச்சிருந்தார், அவரோட டைரியில் எப்படி இருந்திருக்கும்? 40 நாளில் தான். 40 நாள் எதனால் 40 வருஷமாக மாறினுச்சு? முறுமுறுத்ததுனால. ஆனால் அவர் என்ன பிளான் பண்ணியிருப்பார், 40 நாள் நீங்கள் சுற்றி பார்த்ததை 40 வருஷமாக. அப்போ 40 நாளில் என்ன பண்ணியிருக்கலாம், போயிருந்துருக்கலாம். ஆனால் இவங்க எதனால் அவங்க 40 வருஷமாக போனாங்க, இவங்களுடைய முறுமுறுப்பு, இவங்களுடைய கீழ்ப்படியாமல் வேகமாக 40 நாளில் போகிறது எப்படி, 40 வருஷம் போகிறது எப்படி, 4 மணி நேரத்தில் செய்கிறதான காரியம் எப்படி, 40 மணி நேரத்தில் செய்கிறது எப்படி, நம்மளே 40 நாள் நம்ம செய்ய வேண்டிய காரியம் எப்படி, அதே 40 வருஷத்தில் நம்மளுக்கு நடக்க வேண்டியதான வர வேண்டியதான நன்மைகள் எப்படி. அப்போ அதுக்கு அந்த வேகம், நம்ம வேகத்தை குறித்து பார்க்குறோன்னா, தெய்வீக வேகம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, தேவன் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. இது 4 மணி நேரத்தில் உங்களுக்கு நடக்கணும், இல்லை 4 மாதத்தில் நடக்கணும், இல்லை 4 வருஷத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் பிளான் பண்ணியிருந்தாலும் நம்மளுடைய கீழ்ப்படியாமல் நம்மளுடைய முறுமுறுப்பு அதனால் என்ன பண்ணுது, 4 மணி நேரத்தில் நடக்கிறது 40 மணி நேரம் ஆகுது, 40 நாளில் நடக்கிறது 4 வருஷம் ஆகுது, 4 வருஷத்தில் நடக்கிறது 40 வருஷமாக மாறுது. அது காரணம் என்னன்னா, நம்மளுடைய கீழ்ப்படியாமல் நம்மளுடைய முறுமுறுப்பு. அப்போ தேவன் அழைச்சது எப்படி, மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் நம்மளை வழிநடத்தணும் தான் தேவன் அழைச்சாரு. இதெல்லாம் எங்கே போச்சு, இவங்களுடைய கீழ்ப்படியாமல். அப்போ
அப்போ ஒரு லிஸ்ட் வச்சுருக்காருன்னு வைங்களேன். 40 நாள் தான் 40 வருஷமாக மாறிச்சு. ஃபஸ்ட்டு தேவன் அவங்கள அழைச்சார். இப்போ நம்மளும் வந்து ஒரு சில ஃபேமிலி தான் வந்து பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பம். நம்ம மேக்சிமம் இது பார்த்திங்கன்னா இந்துஸில் தான் வந்திருக்கோம். இந்து குடும்பத்தை சார்ந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ எகிப்தில் இருந்த மாதிரி தான் தேவன் நம்மளை என்ன பண்ணார், பிரித்து கூட்டிகிட்டு வந்தார். மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக தான் நம்மளை பாதுகாத்தார். ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? இதில் அந்த 40 வருஷம் ஆனாலும் அவங்க அந்த 40 வருஷம் பிரயாணம் பண்ணி கானான் தேசத்துக்கு பிரவேசித்தாங்களா? இல்லை. அப்பயாவது பிரவேசித்தாங்களா? 40 வருஷம் கஷ்டப்பட்டாவது பிரவேசித்தாங்களா? பிரவேசிக்கல. இப்போ நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? 40 நாள் கேட்டகரியில் போய் இருக்கிற கேட்டகரியில் இருக்கிறோமா, இல்லை 40 வருஷம் போக வேண்டிய அந்த கேட்டகரியில் இருக்கிறோமா, இல்லை 40 வருஷம் ஆனாலும் போகவே மாட்டோம் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறோமா? 40 நாள் அப்படின்னா தேவனுடைய பிளானு, அதுதான் தெய்வீக வேகம். தெய்வீக வேகம்னா 40 நாளில் என்ன பண்ணிடலாம், போய் நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிடலாம். இல்லை அப்படின்னா 40 வருஷம். சரி, அட்லீஸ்ட் 40 வருஷத்துலையாவது போய் நம்ம இந்த தேசத்தை அடைஞ்சிருவோமா அப்படின்னா அப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். தெய்வீக வேகம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா 40 வருஷமாக இருக்கிறது கூட என்னாகும், 40 நாளாக மாறி இருக்கும். இப்போ திடீர்னு 4 வருஷத்தில் எல்லாரும் மனம் திரும்பி, எசப்பா இவ்வளோ எங்களால் இது பண்ண முடியலன்னு சொல்லி ஒட்டுமொத்தமும் மனம் திரும்பி அவங்க இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க மேலே தேவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த 40 வருஷத்தை என்ன பண்ணியிருப்பார், மாற்றிருப்பார். நீங்கள் சீக்கிரத்தில் போங்க, நீங்கள் யாரும் சாக மாட்டீங்க, நீங்கள் என்னோடய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக நீங்கள் இல்லை, மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுவார், இரக்கமுள்ள தேவனாக இருந்திருப்பார். அவங்கள என்ன பண்ண யாருமே செத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படலை, வேகமாக செயல்படலை, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே ஆக மாட்டேங்குது, இப்படியே தான் இருக்குது அப்படின்னா நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? தேவன் நியமித்தது என்னது, 40 நாள் தான். ஆனால் நாமளே ஏற்படுத்திக்கிது எத்தனை, 40 வருஷம். சரி, அப்படியாவது நம்ம போய் சேருவோமா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். 40 நாளா, 40 வருஷமா, இல்லை நாம் 40 வருஷம் ஆனாலும் போகவே மாட்டோமா? தேவன் வேகமாக செயல்பட தான் அவருடைய திட்டமே, அவருடைய பிளான் அதுதான். ஆனால் அதை நாமளே என்ன பண்ணிக்கிறோம், கெடுத்துக்கிறவங்களா இருக்கிறோம். அடுத்தது இன்னொரு காரியங்களை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இன்னொரு இது அவிசுவாசம். நம்ம இடத்துல தேவன் வேகமாக செயல்பட முடியாமல் காணப்படுகிறதுக்கு இன்னொரு இது அவிசுவாசம். மத்தேயு 13:58. மத்தேயு 13. யாரோட அவிசுவாசத்தின் நிமித்தம்? அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அற்புதம் செய்கிறதுக்கு தேவனுக்கு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரியான ஒரு காரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன டிசீஸ்ன்னு சொல்லி அவங்க டயக்னைஸ் பண்ணோம், அதை கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன மருந்து கொடுக்கறது, அது ஒரு வாரம் 24 hours to 48 hours வந்து அப்சர்வேஷனில் வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்குற மாதிரி அவருக்கு அற்புதம் செய்கிறதான காரியமா? எவ்வளோ நேரத்தில் ஒரு அற்புதம் செய்வார்? ஒரு வார்த்தை சொன்னார்னா நடக்கும். ஒரு செகண்ட், ஒரு சொடக்கு தான். சுகமாகுன்னா என்ன பண்ணிடும், சுகமாகிறோம். அது எவ்வளோ வேகமான காரியம். ஆனால் ஏன் அவ்வளோ வேகமாக? ஒரே ஒரு வார்த்தை தான். அவர் தேவன் ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னார்னா என்ன பண்ணோம், அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். அது வேறு எங்கேயும் போய் டோக்கன்லாம் வாங்கிட்டு வருவானா? நீங்கள் ஃபஸ்ட்டு போய் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டிங்கில் உட்காருங்க, அதுக்கப்புறம் தான் என்னை வந்து பார்க்கணுன்னு சொல்ல என்ன பண்ணல ஏசப்பா சொல்லலை. நின்ன நிமிஷத்தில் அற்புதம் நடக்கும். அவ்வளோ வேகமாக நடக்க வேண்டியதான அற்புதம் ஏன் நடக்கலை அப்படின்னா அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். அதனால் என்ன பண்ணல, அவர் அநேக அற்புதங்களை ஒரு அற்புதம் 2 அற்புதம் கிடையாது, அநேக அற்புதங்களை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் துரிதமாக வேகமாக செயல்படணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அது விசுவாசிக்கலை அப்படின்னா நாம் எதிர்பார்க்கிறதான ஒரு அற்புதம் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் அநேக அற்புதங்கள் என்னப்படும், தடைப்படும். எனக்கு இது ஒன்று தான் நடக்கலை. எனக்கு இந்த பிரச்சனை
ஒன்று தான் சரியாகுது, இதெல்லாம் சரி பண்ண மாட்டார், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் மாறாது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தில் ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அவிசுவாசம் வந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியதான அநேக அற்புதங்கள், அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள், துரிதமாக செயல்படக்கூடியதான காரியங்கள் என்ன பண்ணாது, நடக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு இருக்கிறவர்களா இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது இன்னொரு காரியங்களை பார்க்கலாம். நீதிமொழிகள் 13:12. நீதிமொழிகள் 13:12. நீதிமொழிகள் நெடுங்காலமாய் காத்திருதல் இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருசம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணுமா. நம்மளுக்குள்ளாக இருக்கிறதான ஒரு சோர்வு, மன சோர்வு இல்லையா, பயம், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுமா, அந்த இருதயத்தை என்ன பண்ணுமா, இளைக்க பண்ணுமா. நம்மளுக்குள்ளாக இருக்கிற சோர்வு, நம்மளுக்கு எனக்கு நடக்கும், என் குடும்பத்தில் இது நடக்கும், மாறும், கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேற யாருக்கும் இல்லை. என் குடும்பத்தில் எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் மாறும், இது தேவன் செய்வார். மற்றவங்க உங்களுக்கு செய்கிறாரு அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, அது அடுத்த பட்சம். என் மனைவிக்கு செய்வார், என் பிள்ளைக்கு செய்வார், எனக்கு செய்வார்ன்ற அந்த நம்பிக்கையே இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி தேவன் எனக்கு செய்வார்? எனக்கு அவங்கள பக்கத்து வீட்டுக்கு ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறது அது அடுத்தது. முதலாவது எனக்கு, என் மனைவிக்கு நான் இத்தனை நாள் கும்பிட்றேன் இந்த சாமியை, எவ்வளோ நாள் நான் நம்புகிறேன், எவ்வளோ நாள் ஆலயத்துக்கு போகிறேன், இவர் தான் உண்மையான தேவன் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவர் என் மனைவிக்கு செய்யாமல் இருப்பாரா? நான் இவ்வளோ பக்தியாக இருக்கிறேன், இவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், இவ்வளோ உத்தமமாக இருக்கிறேன், எனக்கு செய்யாமல் விட்டுருவாரா அப்படின்ற நம்பிக்கை எனக்கே இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி அந்த காரியம் நடக்கும்? மற்றவங்களுக்கு நடக்கிறதுன்றது அது அடுத்தது. ஆனால் எனக்கே நடக்குமா நடக்காதான்ற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணாது, ஒரு நாளும் நடக்காது, அது நிறைவேற. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, சீக்கிரத்தில் செய்யணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் இதுக்கு எல்லாம் தடையாக இருக்கிறது யார் அப்படின்னா நாம் தான், வேற யாரும் கிடையாது. என் குடும்பத்தில் எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு இது நடக்காமல் இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் யார் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, ஊழியக்காரங்க கிடையாது, சபை விசுவாசியும் கிடையாது, நான் தான். ஏன்னா என் இருதயம் என்ன பண்ணுக்குது, சோர்ந்து போயிருக்குது. எதனால்? அவிசுவாசத்தினால. நான் எனக்கு விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா என் இருதயம் என்ன பண்ணாது, ஒரு நாளும் சோர்ந்து போகவே போகாது. சோர்ந்து போகாமல் இருந்தேன், விசுவாசத்தோடு இருந்தேன் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன், முறுமுறுக்கவே மாட்டேன். ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவிசுவாசமாக இருக்கவும் மாட்டேன். அப்போ 40 வருஷத்தில் நடக்க வேண்டிய காரியம் தேவன் எனக்கு என்ன பண்ணுவார், 40 நாளையில் நடக்க செய்வார். அப்போ அது லேட் ஆகுது, இதாகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? முதலாவது என்னோட காரணம், அதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை. நம்ம அப்போ ரொம்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இடைவிடாமல் நம்ம செபிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேகத்தை கூட்ட முடியுமா, தேவனுடைய இருதயத்துக்கு நம்ம பிரியமாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா 18:1. லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொன்னார். எப்படி ஜெபம் பண்ணுமா? எப்பயுமே சோர்ந்து போகாமல். ஆனால் ஒருத்தங்களோட இதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அதில் ஒரு காரியத்தை ஒரு ஊழியக்காரர் எப்படி சொன்னார். என்னென்னா, நம்ம தனிமையாக இருந்தோம் அப்படின்னா சோர்ந்து போயிடுவோம் ஒன்று. இன்னொன்று, அந்த ஃபெல்லோஷிப், அந்த ஐக்கியத்தை, சபையினுடைய ஐக்கியத்தையோ இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சோர்ந்து போயிடுவோம். அது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு அடுப்பில் நெருப்பு இருக்குது, அது ஃபுல்லாக நெருப்பு தான். விறகுல நீங்கள் எரி விடுறீங்கன்றத விட ஒரு கறி, அடுப்பு கறி, அது நெருப்பு இல்லாமல் தான் இருக்குது. அதை எடுத்து அடுப்பில் போட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அதுவும் நெருப்பாயிரும், அது கருப்பாக இருக்கும். அது ரொம்ப அது தொட்ட ஒன்றுமே ஆகாது, அது தொட்டாலும் எதுவுமே ஆகாது, கருப்பாக இருக்கும், அது எதுக்குமே யூஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதை தூக்கி அந்த அடுப்பில் போட்டிங்கன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் நெருப்பாக மாறிடும். சரி, அதே கறியை, அந்த அடுப்பு கறியை எடுத்து வெளியில் போட்டுருங்க, அது எப்படி இருக்கும்? அதே கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்கும்?
அது பூத்து அணைஞ்சி அது கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணோம், அது சாம்பலாயிரும். அதே போல தான் நம்மளும். நம்ம எப்பவும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெபத்திலே நம்ம எப்பொழுதுமே எப்பயுமே ஜெபத்தோடய நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மனுஷங்களோட நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உறவு நம்மளோட ஐக்கியம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படி தான் இருப்போமா. நம்ம அந்த அடுப்பில் அந்த கொழுந்து விட்டு எரியுது பார்த்தீங்களா, அந்த நெருப்பு போல தான் இருப்போம். நம்ம எப்போ அதுலேருந்து வெளியில் வருமோ, எப்போ நம்ம ஜெபிக்கிறத விடுறோமோ, எப்போ அந்த ஆவிக்குரிய மனுஷங்களோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நம்ம விடுறோமோ, அப்போ எப்படி இருப்போமா, அந்த வெளியில் தூக்கி போட்ட அந்த நெருப்பு துண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நேரத்தில் அது அணைஞ்சி சாம்பலாகி அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்மளோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குமா. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் துரிதமாக செயல்படணும் அப்படின்னா நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம எப்படி இருக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அதிவேகமாக சீக்கிரமாக தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை இது செஞ்சார் அப்படின்றதுக்கெல்லாம் நிறையா ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ தாவீது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார், ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தார். அவர் பிறந்தப்பயே அரச குடும்பத்தில் பிறந்து அவர் அரசன் ஆனாரா? இல்லை. அவர் என்ன பண்ணார், ஆடு மேய்ச்சல் ஒரு மேய்ப்பன். ஆனால் மேய்ப்பன் எங்கே இருக்கிறாரு, இப்போ ராஜாவாக இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையை எப்படி தேவன் மாற்றினார். ராஜா குடும்பத்தில் பிறந்த அவங்களே என்ன பண்ணாங்க, நிறையா ராஜாக்கள் தேவன் என்ன பண்ணார், அவங்களே எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தினார். இவங்களாம் நீங்கள் ராஜாவாக இருக்கிறது தகுதியே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர்த்த அன்ஃபிட் பண்ணிட்டாரு. ஆனால் தாவீது என்ன பண்ணார், அவன் மேய்ப்பன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை துரிதமாக, அதுதான் தேவனுடைய தெய்வீக வேகம். தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தலையீடு இருந்ததுனால தான், குறுக்கீடு இருந்ததுனால தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம் எப்படி இருந்தார், அரசனாக தேவன் மாற்றினார். அதே பேதுரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே அந்த நம்மளுக்கு தெரியும், மேல் வீட்டு அறையில் இந்த சம்பவம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாக கூடியிருக்கிறாங்க. அப்போ அக்னி மயமான நாவுகளாக உண்டான இந்த காரியங்கள் நடக்குது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணுறப்ப எப்போ எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்களாம், 3000 பேர். எத்தனை பேர், 3000 பேர். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர், ஏறக்கு அதுவும் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்றாங்க. 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்களாம். அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது. தாவீதோட வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னாலும் அதுதான். எப்போ அவர் ராஜாவாக கன்வெர்ட் ஆகிறாருன்னா, மேய்ப்பனாக இருந்து ராஜாவாக கன்வெர்ட் ஆகிறாருன்னா, அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும் பொழுது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது தான் அந்த வேகம், தேவனுடைய குறுக்கீடு, தலையீடு எல்லாமே எங்கே நடக்குதுன்னா ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது. பேதுருடைய வாழ்க்கையில் எப்போ அது நடக்குது, 3000 பேர் ரசிக்கப்படுறப்ப எப்போ நடக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது. அது ஒவ்வொருத்தருக்கும் போய் சுவிசேஷம் சொன்னாரா, ஒவ்வொருத்தராக சுவிசேஷம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் ஃபஸ்ட் ஒரு 10 பேர் வந்தாங்க சபைக்கு, அப்புறம் ஒரு 100 பேர் வந்தாங்க, அப்புறம் ஒரு 300 பேர் வந்தாங்க, அப்புறம் ஒரு 2000 பேர், அப்புறம் ஒரு 3000 பேர். இது ப்ராசஸ் எவ்வளோ, ஒரு 3000 பேர் ஒரு சபைக்கு ரசிக்கப்படணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும், ஒரு 20 வருஷம் ஆகும், 15-20 வருஷம் ஆகும் அந்த ஒரு வளர்ச்சி. ஆனால் இங்கே எப்படி நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னு இருக்கா? இல்லை. ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்களா, 3000 பேர். அது எதனால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது. அப்போ நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லையா, நம்மக்கிட்ட இல்லையா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பேதுரு மேலே இருந்த அளவுக்கு அந்த அபிஷேகம், அந்த வல்லமை நம்ம மேலே இன்னும் இல்லை. அதில் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம். அது நம்ம என்ன பண்ணோம், ஊழியக்காரங்க உண்மையாலுமே ஒத்துக்கணும். அது நம்ம சபையில் இன்னும் மாறவே மாட்டேங்கிறாங்க, மாறவே முடியல, இது பண்ணவே இல்லை அப்படின்னா அப்போ இன்னும் நம்மக்கிட்ட என்னால் அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் இல்லை, நம்மக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு வல்லமை இல்லை. நம்மக்கிட்ட அப்படி இருந்து அந்த மாதிரி நம்ம பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படாத விசுவாசிகளே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஏன் மனதிரும்ப மாட்டாங்க? கேட்டுக்கு உள்ளார வராதவங்களே கேட்டுக்குள்ளே வர வைக்கிறது தான் பெருசு. கேட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் கேட்டுக்குள்ளே வராதவங்க தான் என்ன பண்ணாங்க, 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி நம்மளால் கேட்டுக்குள்ளே வந்தவங்கள லாக் பண்ணிவிட்டு அவங்கள என்ன பண்ண முடியல, மாற்ற முடியல. அந்த பரிசுத்த ஆவியினால் அப்படிப்பட்ட அப்போஸ்தலர் காலத்தில் இருந்தாதானா அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த வரங்கள் இந்த நாளில் நம்மளுக்கு என்ன பண்ணணும், தேவை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதிவேகமாக, அதுதான் தெய்வீக வேகம். இனி வருகிற நாட்களில் நம்ம சபையில் ஒரு வளர்ச்சியோ ஒரு அற்புதங்களோ அடையாளங்களோ
நடக்கணும், தேவன் அதிவேகமாக செயல்படணும், தெய்வீக வேகம் நம்மளுடைய சபையில் செயல்படணும் அப்படின்னா நாம் அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த அந்த அபிஷேகத்தினால நாம் என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். அதற்காக நாம் தேவனிடத்தில் செபிக்கணும். அந்த ஆவியை நாமளும் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். இன்னும் ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்கலாம். எலியா. 1 ராஜாக்கள் 18:46 பாருங்க. 1 ராஜாக்கள் 18:46 45 வாசிக்கலாம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கரைத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரும் மட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். எதுக்கு முன்னாடி ஓடுறான்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சம்பவம்லாம் நம்மளுக்கு தெரியும். எலியா நம்ம பலி செலுத்துறது அந்த இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை சொல்லலை. இவர் என்ன பண்ண, ரதத்துக்கு முன்னாடி ஓடினாரு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ரதத்துக்கு முன்னாடி ஓடினாரு கரெக்டு. ஆனால் அது ஒரே ஒரு காரணத்தினால தான் அவர் ஓடினாரு. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். இவ்வளவு துரிதமாக இவ்வளவு வேகமாக இவர் ஓடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது? கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். அப்போ இப்போ நம்ம மேலே அந்த கை இல்லையா, ஆண்டோடைய கரம் நம்ம மேலே நீட்டப்படலையா அப்படின்னா, நீட்டப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், இன்றைக்கி இருந்திருக்கவே மாட்டோம். ஆனால் ஏன் நம்ம இன்னும் இந்த அடுத்த இதுக்கு நம்ம போகலை அப்படின்னா, இவ்வளோ நாள் ஒரு இதில் இருந்துட்டோம், நார்மல் ஸ்பீடில் இருந்துட்டோம். இனிமேல் என்ன பண்ணணும்? நம்ம அதிவேகமாக நம்ம ஓடும்படியாக நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கரம் எப்படியுமே நீட்டப்பட்ட கரம் தான். ஆனால் அவருடைய வல்லமையும் ஒன்று தான், அவருடைய கிரிகளும் ஒன்று தான். எலியாவின் மேல் நீட்டப்பட்ட கரம் தான் இன்றைக்கி நம்ம மேலே நீட்டப்பட்டிருக்குது. ஆனால் எலியா இருந்தது போல் விசுவாசத்தில், அந்த வைராக்கியத்தில், அந்த அபிஷேகத்தில் நாம் இருக்கிறோமா? அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த கரம் நம்ம மேலே நீட்டப்படும் பொழுது நம்ம எலியா செய்ததை காட்டிலும் 2 மடங்கு இல்லை, 100 மடங்கு இல்லை, 200 மடங்கு இல்லை, நம்ம அதை காட்டிலும் நம்ம அதிகமாக நம்மளால் செய்ய முடியும். இதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றது இல்லை. யாரோட கரம் நீட்டப்பட்டிருக்குது? நீட்டப்பட்டது யாரோட கரம்? கர்த்தருடைய கரம். இது நம்மளாலேயோ நம்முடைய பரிசுத்தத்தினாலேயோ நம்முடைய பலத்தினாலேயோ நம்ம ஓட முடியாது, காரியங்களை செய்ய முடியாது. அவருடைய கரம் நம்மளால் நீட்டப்படும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? காரியங்களை செய்ய முடியும். நம்ம கர்த்தருக்குள்ள காத்திருந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம கர்த்தருக்குள்ளார காத்திருக்கும் பொழுது ஒரு உண்மையாலுமே ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்கிறோம். நான் கடந்த நாட்கள் ஒருத்தங்களோட இதாக நான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நம்மளுக்கு கழுகு எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எலும்புவாய் புதிய பலன். இன்றைக்கி பாட்டில் கூட நம்ம பாடுறோம், புது பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். கழுகு என்ன பண்ணுவோம்? ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கப்புறம், ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆனதுக்கப்புறம் அது உயரமான இடத்துல போய் இருந்து அவருடைய நகங்கள்லாம் என்ன பண்ணுமா? அதுவே கொத்தி நகத்தெல்லாம் பிச்சு போட்டுருமா. அவருடைய இறகுகள், அதனுடைய ரெக்கையெல்லாம் என்ன பண்ணுமா? அதுவே பிச்சு போட்டுருமா. அதுக்கப்புறம் புதுசாக என்ன பண்ணுமா? அந்த நகம் முளைக்குமா, அதோடைய ரெக்கைகள்லாம் வருமா. அந்த நகம் இருந்துச்சுன்னா தான் அதனுடைய இறையை என்ன பண்ண முடியும்? அது பிடிச்சி உயரமான இடத்துக்கு கொண்டு போய் சாப்பிட முடியும். அந்த கிரிப்புக்கு என்ன பண்ணும்? அதனுடைய நகம் தேவை. அதுக்கு அடுத்தது அந்த நகம் உருவாகிற வரையிலும், அந்த ரெக்கை உருவாகிற வரையிலும் அது என்ன பண்ணுது? காத்திருக்குது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 40:31. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இது யாருக்குள்ள காத்திருக்கிறவங்க? கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள். எப்படி பலன் அடைவாங்களாம்? புதிய பலன். சாதாரண பலன் கிடையாது, புதிய பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஒரு புதிய பலன். சரி, ஒரு புதிய பலன் அப்படின்னா இது பலன் அடைந்து இருப்பார்கள் அப்படின்னா ஒரு பலன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு புதிய பலன் அப்படின்னா ஏற்கனவே என்ன பண்ணுது? அந்த கழுகுக்கு
ஒரு பலன் இருந்தது. அது இத்தனை வருடங்கள் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் அது பலன் இல்லாமல் போயிடுச்சு. அது சிறகுகள்லாம் என்ன பண்ணிருச்சு, விழுந்துருச்சு. நகங்கள்லாம் என்ன பண்ணிருச்சு, விழுந்துருச்சு. அடுத்தது நாம் பார்த்துட்டு வரது போல் ஒரு ரிஸ்டரேஷன் என்ன பண்ணுது அவருடைய வாழ்க்கையில், கழுவுடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டரேஷன் உண்டாகுது. அது உண்டாகின உடனே மறுபடியும் என்ன பண்ணுது, ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளுது. புதிய பலனை பெற்றுக்கொண்டு மறுபடியும் என்ன பண்ணுது, அது பறக்க ஆரம்பிக்குது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதிவேகமாக ஒரு காலத்தில் செயல்பட்டுருப்போம். தேவனும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிவேகமாக தேவன் செயல்பட்டிருப்பார். அது எப்போனா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கழுகுக்கு இருந்தது போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக வேகம் காணப்பட்டிருக்கோம். நாமளும் ரொம்ப அந்த வேகத்தில் இருந்திருப்போம். இன்றைக்கி ஒரு வேளை இல்லை எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இல்லை இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், இனிமேல் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தோமா நம்மளால் ஒன்றுமே அது கரெக்டு தான், ஃபேக்டு தான். அந்த கழுகுக்கு இறகெல்லாம் விழுந்துருச்சு, நகமெல்லாம் இல்லை, அதனால் பறக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சு, அதனால் பறக்க முடியாது. அது அப்படியே இருந்துருச்சா? என்ன பண்ணுது, காத்திருக்குது, வெயிட் பண்ணுது. எதுக்கு? திரும்பவும் புதிய பலன் உண்டாகும்படியாய். அப்போ இதை நான் யோசித்தேன். எப்படின்னா, நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் யோசித்தேன். எனக்கு ஒரு தடவை 2000க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அண்ணன் பில்லியனை ஒரு தடவை கூப்பிட்டு சொன்னார். அவர் ஒர்ஷிப் முடிச்சுட்டு சர்ச்செலாம் முடிச்சுட்டு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அக்காவும் பில்லியனும் வெளியில் என்னை கூட்டிகிட்டு போய் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் உனக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, உன்னை உங்ககிட்ட பேச சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி அண்ணன் எனக்கு வெளியே கூப்பிட்டு போய் பேசினாங்க. சரிங்கண்ணே, பார்க்கலாண்ணே, யோசிக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். திரும்ப அடுத்த ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அப்போ அந்த நிறைவாழ்வு புக்கு ஒன்று வாங்கிட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணார் பில்லியனை. இது உனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், நீ கண்டிப்பாக வருவ, கண்டிப்பாக அதை நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி பில்லியனை கொண்டாந்து கொடுத்தாங்க. சரிண்ணே, பார்க்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுட்டேன். அதோட சரி. ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறம் நான் யோசித்தேன், அது கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், 7-8 வருஷத்தை நம்ம வீணடிச்சிட்டோம்ல, வீணாக போச்சு இல்லை. அப்போ நம்ம இருந்தோம் அப்படின்னா அப்போ இப்போ 7-8 வருஷம் நம்ம ஊழியம் பண்ணியிருக்கலாமே, இப்போ அந்த நாட்கள் நம்மளுக்கு திரும்பி வருமா அப்படின்னா வராது. அப்போ தான் அதெல்லாம் நான் நிறைய தடவை யோசித்துருக்கிறேன். அப்போ அது ஒரு காலம், அதை என்ன பண்ணிட்டேன், நான் இழந்துட்டேன். அந்த நாட்களை இழந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் இழந்துட்டேன், எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் இல்லை. புதிய பலனை தேவன் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. மறுபடியுமாய் என்ன பண்ணுறாரு, மறுபடியுமாய் அந்த பலனை என்ன பண்ணுறாரு, தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது இழந்ததான நாட்களாக இருக்கட்டும், முடிந்ததான வருடங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்மளுக்கு தேவன் மறுபடியுமாய் புதுசாய் புதிய பலன். பழைய பலன் இல்லை. பழைய பலன்னா என்ன, எப்படி இருக்கும், அது அத்தனை நாள் ஓடினதாக இருக்கும். ஆனால் இந்த நாளில் நம்மளுக்கு கொடுக்கறது ஒரு புதிய பலனை தேவன் நம்மளுக்கு கொடுக்குறார். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் சரி, தேவன் நம்மளுக்கு கொடுக்குறதான காரியம் புதிய பலனை தருகிறார். அது எப்படி அப்படின்னா, நம்ம அந்த ஒரு இதுக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆபிரகாமோட வாழ்க்கையில் பார்த்தோம்னு வச்சா நம்மளுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு குழந்தைல அது எல்லாமே நம்ம ஏற்கனவே நிறைய தடவை நம்ம பார்த்துட்டோம். அது நான் யோசித்தப்ப எப்படி இது பண்ணேன்னா, அவருக்கு குழந்தை பிறக்கிற இப்போ என்ன டைம் அப்படின்னா 100 வருஷம் இருக்குது, 100 வருஷம். அதுக்கு அடுத்தது ஈசாக்கு கல்யாணம் ஆகிறது எப்போ அப்படின்னா அவருக்கு 40 வயசில் கல்யாணம் ஆகுது. ஆபிரகாம் இறந்தது எப்போ அப்படின்னா 175 வருஷம், 175 வயசில் தான் அவர் செத்தார். அவருக்கு குழந்தை இதானது 100 வருஷம். சரி, அவர் ஒரு டீனேஜில் எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்திருப்போம், அந்த பொறுப்பு, அது கல்யாணம் பண்ணது, அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்தது, இந்த இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி ஈசாக்கு மாதிரியே ஒரு 40 வயசு வச்சுக்கோங்க. இவருக்கு 60 வயசில் என்ன பண்ணுது, குழந்தை போகுது. இது 60 வயசு. இவருக்கு நல்லா நினைவு தெரிஞ்சு எல்லாமே பண்ணுறது எத்தனை வருஷம், 60 வருஷம். சரிங்களா? ஆனால் 100 வயசில் குழந்தை பிறகுது. இவர் இறந்தது எப்போ, 175 வருஷம். இவருக்கு நினைவு தெரிஞ்சு நல்லா மெச்சூர்டு ஆனதுக்கப்புறம் இருந்த வருஷத்தை காட்டிலும் இவர் என்ன பண்ணிக்கிறாரு, அதிகமாக தான் வாழ்ந்துருக்கிறாரு. அப்போ நீ புள்ள பத்துட்டு உடனே செத்துரு அப்படின்னு சொல்லி விட்டார் ஆண்டவர். நான் உனக்கு தந்த என்ன பண்ணுச்சு, வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஈசாக்கை வளர்த்துறதுக்கு எனக்கு தெரியும். அதை நான் யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு கூட வளர்த்துறேன். நீ என்ன பண்ண, உன்னை உடனே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எடுத்துட்டாரா? எடுக்கலை.
நான் புரிஞ்சுக்கிட்டது, எப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதோ அப்போ தான் நம்முடைய லைஃப் என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுது. தேவன் நம்மளுக்கு ஒவ்வொருத்தரை குறித்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாரு. எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதோ அதிலிருந்து தான் என்ன பண்ணுது, நம்முடைய லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அந்த கழுகு இறகெல்லாம் விழுந்து நெகமெல்லாம் விழுந்து அதுக்கு அடுத்தது திரும்ப இறகெல்லாம் முளைச்சி எப்போ ஒரு புது பலனை அடைஞ்சு அது திரும்ப பறக்க ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கும். அது 60 வயசாக்கலாம், 70 வயசாக இருக்கலாம், 90 வயசாக இருக்கலாம், எத்தனை வயசாக வேணாலும் இருக்கலாம். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் அது நடக்காமல் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாகவே மாட்டோம். அது நம்மளுக்கு இன்றைக்கி எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம், அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்போ இன்றைக்கி எனக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா என் சந்ததியை பார்ப்பேன், என் பையன் இப்போ எனக்கு சாமுக்கு 7 வயசு ஆகுது, என் பையனோட பையனை பார்ப்பேன் அப்படின்னு தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் அப்படின்னா என் பையனோட பையனை நான் பார்க்காம என்ன பண்ண மாட்டேன், சாகவே மாட்டேன். அது ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் அது என் வாழ்க்கையில் நிறைவேற வரையிலும் என் வயசு என்ன பண்ணது, நான் இறக்கவும் மாட்டேன், அது மாறும். எனக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் கழுகுக்கு ஒத்த அந்த புதிய பலனை எனக்கு தருவார். அது எப்போ நடக்கும் அப்படின்னா தேவனுடைய தலையீடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், அவருடைய குறுக்கீடு இருக்கிறப்ப இது நடக்கும். ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சோர்ந்து போகவே கூடாது, நம்ம அவிசுவாசமும் படவே கூடாது. ஏன்னா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் நம்மளை அழைச்சது என்ன பண்ணார், மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் பாதுகாக்கணும் தான் நம்மளை அழைச்சார். நம்மளுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் இதாகுது அப்படின்னா அது நம்மளுடைய மிஸ்டேக்காக இருக்கலாம். அதுதான் நான் 2 விஷயத்த சொன்னேன். தேவனுடைய தலையிட்டால் ஒரு சில காரியம் தாமதமாக்கலாம், நம்மளுடைய சுயத்தினாலும் என்ன பண்ணலாம், ஒரு சில காரியம் தாமதமாக்கலாம். தேவனுடைய தலையிட்டால் தாமதமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலம் அண்ணன் பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏசப்பா எந்த ஜென்ரேஷன்ல வந்தார், ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் ஏசப்பா வந்திருந்தார். இன்கேஸ் நினச்சி பாருங்களேன், இப்போ அந்த நாட்கள் டிலே ஆகலைன்னு வைங்க, ஈசாக்கு பிறக்கிறதுக்கு அந்த டிலே ஆகலை. அண்ணன் அன்னைக்கு சொன்னதே தான், அவர் ஒரு டைரியில் வச்சுருக்காரு, ஏசப்பா எப்போ வரணும், எப்போ இந்த பூமிக்கு வரணும் அப்படின்றத பிதா என்ன பண்ணியிருப்பாரு, அவர் டிசைட் பண்ணணும் தான். நாம் டிசைட் பண்ணதால் ஏசப்பா வந்தாரா, கிடையாது. பிதா டிசைட் பண்ணதுனால தான் அந்த டைமுக்கு ஏசப்பா வந்தார். சரி, அப்போ ஆபிரகாம் உடனே குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, அப்போ ஏசப்பா என்ன பண்ணியிருப்பாரு, முன்னாடியே வந்திருப்பாரு. அது பிதாவோட சித்தமா? எத்தனை 42 ஜென்ரேஷனான 42 ஜென்ரேஷனை தாண்டி தான் ஏசப்பா பிறக்கணுன்றது பிதாவோட திட்டம். அப்போ இங்கே டிலே பண்ணதான் அங்கே கரெக்டாக வரும். இங்கே ஆபிரகாம் கேட்குறான், சாரா கேட்குறான்றதுக்காக ஆரம்பத்தில் கொடுத்தாங்களா, அவருடைய பிளான் என்ன பண்ணியிருக்காது, அந்த ஷெட்யூல்லையே கொலாப்ஸ் ஆகிருக்கும். அப்போ அதுதான் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் தடைப்படலாம், அதிவேகமாக செயல்படாது, ஸ்லோவாக போவோம், மெதுவாக இருக்கும். அது யார் தலையீடு, தேவனுடைய தலையீடு. அவருடைய தலையீடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது அவரோட காலத்தில் அவரோட நேரத்தில் அது நடந்தால் தான் அந்த அவருடைய டைரியில் என்ன இருக்குதோ அந்த இதுபடி நடக்கும், ஆர்டர் படி நடக்கும். அது இல்லைன்னு வைங்களேன், அந்த ஆர்டர் படி நடக்காது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, இஸ்ரேல் ஜனங்கள் 40 நாள் கூட்டிகிட்டு போன மாதிரி நாம் கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம் அப்படின்னா 40 நாள் நடக்க வேண்டியது கூட 40 வருஷமாக மாறும். அது நம்ம எந்த இதில் இருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறோமா இல்லை நம்மளுடைய சுயத்தில் இருக்கிறோமா, தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோமா, விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிறோமா, இல்லை நம்ம சொந்த இஷ்டத்துக்கு இருக்கிறோமா. அதுதான் 3 கேட்டகரியாக சொன்னேன். 40 நாளில் இருக்கிறோமா, 40 வருஷத்தில் இருக்கிறோமா, இல்லை போவோமா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி நிலைமையில நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தேவன் அழைச்சதை எல்லா தடைகளையும் மாற்றி, எல்லா சூழ்நிலையும் மாற்றி அதிவேகமாக செயல்படணும் தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். வருகிறதான நாட்களும் வருடங்களும் அதற்கு உரியதாக தான் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த இதெல்லாம் இவங்க பேசணுன்னே இல்லை. இது ஆனால் எப்படி டாபிக் எடுத்தாங்க, எதை வச்சு எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் தேவன் வெளிப்படுத்தாமல், தேவன் சொல்லாமல் இது இவங்க பேசவே முடியாது, இது இவங்க எடுத்துருக்கவும் முடியாது. அப்போ அடுத்த வருடத்துக்கு குறித்ததான காரியங்களை தேவன் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும், வாரத்தில் ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் தேவன் இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. அப்போ அவருடைய திட்டத்திற்கு, அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிவேகமாக வருகிறதான நாட்களில் வருடங்களை செயல்பட போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம்.
ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வவல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவாவியான நீங்கள் ஆளுகை செய்வீராக தகப்பனே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இழந்ததான ஆண்டுகள் இருக்குது ஆண்டவரே. அப்பா நாங்கள் இழந்ததான நாட்கள் இருக்குது ஆண்டவரே. அப்பா நாங்கள் வீணடிக்கப்பட்டதான நேரங்கள் இருக்குது ஆண்டவரே. அப்பா இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ நேரத்தை நாங்கள் வீணடிச்சோமோ, எவ்வளோ நாட்களை நாங்கள் வீணடிச்சோமோ ஆண்டவரே, எத்தனை வருடங்களை நாங்கள் வீணடிச்சோமோ தகப்பனே, அது எல்லாம் அப்பா என்னுடைய கீழ்ப்படியாமையினால, என்னுடைய அவிசுவாசத்தினால, என்னுடைய ஜெப குறைவுனால ஆண்டவரே, அப்பா இதெல்லாம் நாங்கள் வீணடிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதங்கள் ஆண்டவரே, எங்களுடைய அவிசுவாசத்தினால அப்பா அதை நாங்களே நாங்கள் கெடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே, கெடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கீழ்ப்படியாமையினால ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சீக்கிரமாய் எளிதாய் வர வேண்டிய நன்மைகள் ஆண்டவரே, அதுக்கு தடையாய் நாங்களே இருந்து அதை நாங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருவேளை அது எங்களுடைய தடைகளாக இருந்தால் அதெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. எங்களை தயவாய் நீங்கள் மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாய் சபையாய் நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தயவாய் எங்களை நீங்கள் மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய மீறுதலை எல்லாம் நீங்கள் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய கீழ்ப்படியாமை எல்லாம் நீங்கள் தயவாய் மன்னிங்க ஏசப்பா. அப்பா என்னுடைய அவிசுவாசத்தினால் நாங்கள் பேசுறதான எல்லா வார்த்தைகளையும் அப்பா நீங்கள் தயவாய் மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில், வேலையில், தொழிலில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் அதிவேகமாய் செயல்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியினால் நீர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இழந்ததான எல்லா அபிஷேகங்களையும், நாங்கள் இழந்ததான எல்லா விதமான வரங்களையும் ஆண்டவரே அப்பா மறுபடியுமாய் ஒரு புதிய பலனோடு ஆண்டவரே, புதிய நன்மைகளோடு ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதங்களோடு ஆண்டவரே மறுபடியுமாய் நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அதை இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதை நாங்கள் நிறைய நேரத்தில் இழந்துட்டோம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய வாயினால் நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே, என்னுடைய செய்கையினால் நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே, என்னுடைய நடக்கையினால் நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் கிருபையாய் நீர் எங்கள் மேல் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை போல நாங்கள் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. அப்பா நாங்கள் சாகர வரையிலும் ஆண்டவரே நாங்கள் இப்படியே இருந்துட்டு செத்துறக்கூடாது தகப்பனே. அப்பா நாங்கள் மனசே மாறாம அப்பா நாங்கள் அப்பா எங்களுடைய ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் நாங்கள் இப்படியே இருந்துட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா எங்க மேல நீங்க கிருபையா இருங்க ஆண்டவரே, எங்கள் மேல நீங்க இரக்கமாய் இருங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க சுதந்திரிக்கும்படியாய் நீங்க ஆண்டவரே வைத்திருக்கிறதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்க எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் அதை அனுபவிக்கணும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சந்ததியை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு நீர் வைத்திருக்கிறதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவங்க அனுபவிக்கணும் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு அப்பா இந்த நாட்களில், வருகிறதான வருடங்களில் அப்பா எங்களுடைய ஆயுசு நீர் எங்களுடைய வருகைக்கு முன்பாகவோ, நீர் எங்களை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவோ அப்பா நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிறதான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அப்பா வரங்களும் திட்டங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. அப்பா அதற்கு தடையா நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அது எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாத படிக்க ஆண்டவரே, அதற்கு தடையா நாங்கள் இருந்துடக்கூடாது தகப்பனே. எங்களுக்கு நீங்க உணர்த்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே, மனசார விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய நாட்களில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க உதவி செய்யுங்க, உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய வெட்டி கிளிகளும் ஆண்டவரே, பச்சை கிளிகளும் ஆண்டவரே, முசுக்கட்டை பூச்சிகளும் அப்பா பச்சை புழுக்களும் ஆண்டவரே, பச்சித்ததான வருஷங்களின் ஆண்டவரே விளைவை நீர் எங்களுக்கு மறுபடியுமாய் நீர் கட்டளிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாய் நீங்க கட்டளிடுங்க ஆண்டவரே. இதற்கு எல்லாம் காரணம் ஆண்டவரே எங்களுடைய கீழ்ப்படியாமை ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்கள் ஆண்டவரே, எங்களுடைய அவிசுவாசம் ஆண்டவரே. அப்பா இதெல்லாம் நீங்க தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா பச்சித்ததான வருஷங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஈடாக இரட்டத்தனையாய் நீர் எங்களுக்கு நன்மைகளையும் கிருபைகளையும் நீங்க ஆண்டவரே மறுபடியுமாய் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தலையீடு ஆண்டவரே அதிவேகமாய் செயல்படுவதாக தகப்பனே. அப்பா இது எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நீர் அதை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பது இல்லை என்று நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க
வைத்திருக்கிறீங்களே தகப்பனே. அப்பா அதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய கிருபையும் பலனையும் நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தரிசனமான எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது குறித்த காலத்துல, அப்பா நாங்க விரும்புறதான காலத்துல அல்ல ஆண்டவரே, நீங்க குறித்ததான காலத்துல, அப்பா உங்ககிட்ட இருக்கிறதான அந்த நேரத்துல ஆண்டவரே, அதை ஏற்ற நேரத்துல ஆண்டவரே நீங்க தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனா அது தாமதிக்க போவது இல்லை தகப்பனே. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அதிவேகமாய் செயல்படுகிறதான தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிவேகமாய் செயல்படுகிறதான உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் மீது நீட்டப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எலியாவின் மீது நீட்டப்பட்டதான அந்த கரம் எங்கள் மீது நீட்டப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தடைகள் மீது நீட்டப்படுவதாக தகப்பனே. உம்முடைய கரம் எங்கள் தடைகள் மீது நீட்டப்படட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அடைக்கப்பட்டதான கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் நீட்டப்படும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வற்றி போய் காணப்படுகிறதான எல்லா நீர் ஊற்றுகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும் ஆண்டவரே வற்றாத நீர் ஊற்றாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அதற்கு உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக தகப்பனே. அப்பா நாங்கள் அதிவேகமாய் செயல்படுவதற்கு உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே அதிவேகமாய் நாங்கள் செயல்படுவதற்கு உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக தகப்பனே. அப்பா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பின்னோக்கி நாங்கள் போய் கொண்டு இருந்தோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக தகப்பனே. அப்பா அப்போஸ்தலர்கள் மீது ஊற்றப்பட்டதான அந்த அபிஷேகம் அப்பா எங்கள் மீது ஊற்றப்படுவதாக தகப்பனே. அப்பா எங்களுடைய சபை ஆண்டவரே நீர் குறித்து வைத்திருக்கிறதான உம்முடைய உன்னதமான நோக்கமும் திட்டமும் அதிவேகமாய் செயல்படுவதாக தகப்பனே. அதிவேகமாய் செயல்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான வல்லமை வெளிப்படுவதாக தகப்பனே எங்கள் குடும்பங்களில் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே மாமா குடும்பத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, வார்த்தை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. கழுகுகளை போல ஆண்டவரே ஒரு புதிய பலனை நீங்க தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய பலனை நீங்க கட்டளிடுவீராக தகப்பனே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரம்ப காலத்தில் இருந்த பலனை போல அல்ல ஆண்டவரே, இப்பொழுது ஒரு புதிய பலனை நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய பலனை நீங்க கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் ஒரு புதிய பலனை நீங்க கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களை குறித்து, அப்பா மாமாவை குறித்து, குடும்பத்தை குறித்து நீர் வைத்திருக்கிறதான திட்டமும் தீர்மானமும் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர் நிறைவேறாமல் அப்பா அவருடைய ஜீவனை நீங்க எடுக்க போவதே இல்லை ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.